நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா. அதாவது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் வந்து கொத்தடிமையாக பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்பமே வந்து கொத்தடிமையாக வந்து பார்த்துருப்பீங்களான்னா அப்படி இருக்காங்க நிறைய பேர். நான் யாரும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொன்னாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, திவ்யா சத்யராஜ் அப்படின்னு வந்து 2 பேர் இல்லைங்க, ஒருத்தவங்க தான். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். சத்யராஜோட பொண்ணு திமுகவுக்கு சொம்படிக்கிறதே வந்து 24 மணி நேரம் வந்து வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம தளபதி விஜய் வந்து தேவலாமல் ஒரு வார்த்தை பேசி ஒட்டுமொத்தமாக போட்டு இப்போ அடியேன்னு அடிச்சு ஐயோ அம்மான்ட்டு அப்படின்ட்டு கதறிட்டு இருக்காங்க. தேவலாம் மோதி விஜய் பற்றி பேசினாலே வந்து தமிழக பெண்களே உங்களை போட்டு அடிப்பாங்க. நீங்கள் அன்வான்டான சில விஷயங்கள் பேசி இப்போ வாங்கி கேட்டுட்டு இருக்கீங்க. நேற்று வந்து அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து, தளபதி விஜய் வந்து சேலத்தில் வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு ஸ்பீச் அப்படின்றது நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து அவர் விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மக்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு வந்து தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்த ஆன்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அவங்க தான் வந்து தலைவர், அது தெரியாம வந்து மக்கள் கிட்ட வந்து கேட்க போறேன்னு சொல்றவங்க வந்து தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிதாங்க, நீங்க திமுக இருக்கீங்க, மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, 1000 பிரச்சனை இருக்கு. எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கேட்டாதான் என்ன பிரச்சனை ஏதுன்றது வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வந்து தீர ஆராய்ச்சி தான் வந்து அறிக்கை அப்படின்றது ரெடி பண்ண முடியும். அப்புறம் இது 2வது விஷயம் சொல்லியிருக்குங்க, அதுக்கு தாங்க எல்லாம் போட்டு அடிச்சாங்க. என்னன்னா, விஜய் வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏங்க, அவர் அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது, அவரே அரசியல் பழகிட்டு இருக்காரு. ஆனா 50 வருஷமா ஒருத்தர் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு வந்து பேப்பர் இல்லாம படிக்கவே முடியாது. உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, உங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரே வந்து பேப்பர் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்காரு. உங்க கட்சியை வந்து சரி பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல, உங்க முதலமைச்சர் அப்படிதான் இருக்காரு, உங்க கட்சிக்காரன் எல்லாமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கான். நீங்க வந்து எங்க விஜய் என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு வந்து இந்த ஆண்டியை போட்டு பொலன்னு பொலகிறாங்க. சோசியல் மீடியால கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணி வச்சிருச்சு, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து. முதல்ல உங்க கட்சிக்காரனை வந்து பேப்பர் எல்லாம் படி சொல்லுங்க, அப்புறம் எங்க அண்ணனை பத்தி பேசலாம்னு தான் வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.